இப்படிப்பட்ட தரம் தாழ்ந்த ஒரு அமைச்சர்களை தனது சகாக்களாக வைத்திருப்பது பிரதமருக்கு அவமானம். சரிங்களா? அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது மக்களின் குரல்களை, தங்களது மக்களின் ஆஸ்பிரேஷன்ஸ சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாக, பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்தின் மூலமாக அவர்கள் முன்வைக்கும் பொழுது, அ தமிழக அரசு எழுதிய கடிதத்தை கூட ஒழுங்காக படித்து புரிய முடியாத அளவில், ஆங்கிலத்தை படித்து புரிய முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சரை கல்வி அமைச்சராக வைத்திருப்பது இந்தியாவிற்கே ஒரு அவமானம். இல்ல பிஎம்சி திட்டத்த போன ஆண்டு ஏத்துக்கிட்டீங்க. எம்ஓல சைன் போட்டிருக்கீங்க. இப்ப மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதான் அந்த லெட்டர்ல வந்து தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ரெடி. புரொவைடட் இந்த கண்டிஷன்ஸ் நீங்க ஒத்துக்கிட்டா அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. இதனுடைய ஆங்கிலத்தினுடைய அர்த்தம் கூட புரியாத அளவிற்கு, படித்தால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிறார் அப்படின்னா, அது இந்தியாவுக்கு அவமானமா இல்லையா? அப்ப அதுக்கு தான் சொல்றது, நீ ஹிந்தி மட்டும் படிக்காத, இங்க ஆங்கிலத்தையும் சேர்த்து படி. ஆங்கிலத்தை படிக்க உன்னால முடியல அப்படின்னா, நீ மட்டும் இல்ல, நீ யாரெல்லாம் சொல்றியோ அத்தனை 9 ஸ்டேட்டுமே ஹிந்தி தவிர வேற ஆங்கிலம் படிக்க மாட்டீங்களே, அதான பிரச்சனை எங்களுக்கு. ஆங்கிலத்தை நீ படித்திருந்தால், தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் எழுதிய லெட்டர் உனக்கு புரிந்திருக்கும். புரிந்திருக்குமா இல்லையா? என்ன எழுதியிருக்காரு அவரு? நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயார். எப்ப? நாங்க ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இந்த லெட்டரோடு இணைத்திருக்கிறோம். அந்த குழுவினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல் சொல்லப்பட்ட மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எக்ஸிட் ரூட் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு எக்ஸிட் ரூட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஓகே. இந்த குலக்கல்வியை திணிக்கக்கூடிய முறையை, பள்ளி கல்வியிலே குலக்கல்வியை திணிக்கக்கூடிய முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பொதுத் தேர்வு நடத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி பல்வேறு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து இது அகெயின்ஸ்ட் த மாநிலத்தினுடைய இருமொழி கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. இதை நீக்கிவிட்டால் நாங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட தயார் என்று அந்த லெட்டர் சொல்லுது. அப்போ லெட்டரை மட்டும் படிச்சுட்டு உள்ள ரெக்கமெண்டேஷனை படிக்க கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீ என்னையா எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்? உனக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் கூட படிக்க தெரியல. நீ என்ன தகுதியானாலும், நீ என்ன ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நீ வந்து கொச்சைப்படுத்துகிற, அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணுற, உன்னை எப்படி சும்மா விட முடியும்? அப்போ நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு தற்குறியை வந்து ஒரு அமைச்சராக வச்சு வைத்திருக்கக்கூடிய மோடி எப்படிப்பட்ட தரமானவராக இருப்பார்?